ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்கேப் த சப்வே தான் பார்க்க போறோம். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் ஹேங் ஆகுது என் மொபைல். ஹேங் ஆகுது கைஸ், சொன்னல ஹேங் ஆகுது கொஞ்சம். எனக்கு மொபைல் வந்து ஹேங் ஆகுது, சாரி. அதான் செக் ஆகிடுச்சு, முடியல கடவுள். அது வந்து என்னென்னா வந்து கொஞ்சம் ஹேங் ஆகிடுச்சு கைஸ். என்ன பண்ணுறது எல்லாம் எல்லாம் கேட்குறாங்க. சாரி, நான் என்ன தப்பு பண்ணேன், என்னை வெளியே விடுங்கன்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்கிறது, சரி என்ன பண்ணுறேன்னா இவங்க வந்து என்னென்னா ஜாம்பிஸ் வெளியே இங்கே பாருங்க, லாக்ட் ஆகிடுச்சு. இந்த சப்வே வழியாக வந்து நீங்கள் போங்க, ஜாம்பி இன்ஃபெக்ஷனால ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, நம்ம இன்னொரு வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பி அதில் இன்ஃபெக்டட் ஆகிட்டுருக்காங்க. இந்த கேம் ப்ளே பார்க்குறவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து தாண்டியாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து டிக்கெட் எடுக்கணுமா, ஏன்னா வந்து எல்லாம் அனதர் வே வந்து தேட சொல்கிறாங்க. தே ஆர் கம்மிங், வேகமாக வருது, நான் ஜாக்கிரதை சொல்கிறாங்க. ஓகேன்னுட்டோம். நம்ம வந்து யாரா நீ பச்சை கலரில்? ஓ, இவன் தாங்க அந்த ஜாம்பி. கீழே வந்து எடுத்துட்டு வருவேன், எனக்கு ஒரு டவுட்டுங்க கைஸ். ஃபஸ்ட்லேருந்து ஒரு இன்னும் செக் பாயிண்ட் வரவே மாட்டேங்குது, எனக்கு டவுட்டாகவே இருக்குது. செக் பாயிண்ட் இருக்குது கைஸ், இதுலேருந்து வரேன். ஸோ செக் பாயிண்ட் நான் பிடிச்சிருக்கேன். குதிக்கவே முடியல கைஸ், கடுப்பாகவே இருக்குது. கீழே நான் பச்சை கலரில் பொருள் அந்த ஜாம்பியோட ரத்தமாக இருக்குமோ? சரி, இல்லை, சரி விடுங்க. என்ன வாய்க்கு கடவுளே, எனக்கு வந்து சோதனை பாருங்களேன். ஏன்னா சத்தியமாக தாண்டவே முடியல கைஸ். ஃபஸ்ட்டில் இருக்கிற தாண்ட முடிஞ்சிருது. எல்லாம் ஓடி போய் குச்சி பார்ப்பான். தாண்டியாச்சு. ஓ, வந்து ஜாம்பி வந்து அங்கே வாமிட் எடுத்து வச்சிருக்கு. வாட பைப்பில் அவனுக்கு வெயிட் பண்ணுறேன். அக்காவுக்கு நல்ல மனசுடா, எனக்கு வாமிட் பண்ணி வச்சிருக்கு. தாண்டி போகணும். தாண்டியாச்சுலாம் நம்மளுக்கு. ஐயோ கடவுளே, பின்னாடி பார்த்துட்டு முன்னாடி பார்க்க மாட்டேங்க. கஷ்டப்பட்டு தாண்டி வந்தோம், இப்படி ஆயிடுச்சு. இந்த இடத்துல தான் எனக்கு மிஸ் ஆகிடுங்க, கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக மிஸ் ஆகிடுது. ஸோ அப்புறமா இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய ரோப்ளாக்ஸ் கேம்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் வீடியோவுக்கு ஐயோ லைட்டாக மிஸ்ஸிங். வீடியோவில் பஞ்சம் இல்லை வந்து நம்ம வந்து ஜாம்பி இன்ஃபெக்ஷன் ஆகிடும். நம்ம கூட ஒரு பயப்புலையும் இருக்காப்புல. தாண்டியாச்சு. அந்த பையனை வந்துட்டாரா இல்லையா? கீழே குடிச்சிருக்கா. நம்மள போல தான் ஃபஸ்ட்டு வந்து எதுவும் தெரியாமல் தான் வந்துட்டாரு. தாண்டியாச்சு கைஸ். அப்பா குச்சாச்சு கைஸ். கஷ்டமாக இருக்குது கைஸ். நீங்கள் உடனே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பா தாண்டியாச்சு. எப்படியாவது தாண்டினோம் கைஸ். நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பண்ணலன்னு நினைக்கிறீங்க. என்ன பண்ண வேகமாக போய் இந்த ஸ்டேஜை முடிக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா கைஸ்? செக் பாயிண்ட் பிடிச்சது நல்ல வேலையாக போச்சு. செக் பாயிண்ட் பிடிச்சதுனால எனக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் நான் இங்கே வந்து சேர்ந்துருக்கேன். லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு லைக்காச்சும் பண்ணி விட்டுருங்க. லைக்காச்சும் பண்ணி விட்டு பாருங்கள். அப்போ தான் நான் இந்த ஸ்டேஜை தாண்டுவேன். கடைசி நீங்கள் லைக் பண்ணி விட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் நான் சொன்னதை நீங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்வீட் பர்சன் அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்வீட் பர்சன் இல்லைன்னு அர்த்தம். இப்போ
பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி சப்போஸ் சொன்ன உடனே வந்து நீங்கள் யோசிக்காமல் லைக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்பிங் மைண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆபத்தில் இருக்காங்க, ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா கைஸ், நீங்கள் பார்த்தீங்களா கீழே பார்த்தீங்களா அந்த சாம்பி வந்து நம்ம போகிற இடத்துக்குலாம் அப்படியே வருது பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? நான் இப்படி போனால் இப்படி வருது. சரி வந்து எப்போ கீழே விழுவோம், எப்படி விழுவோம்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ தூரத்தில் வச்சுருக்காங்களா? தாண்டியாச்சு கைஸ், தாண்டியாச்சு. இது இன்னும் டவுட்டாக இருக்கு. ஓகே, என்னதுப்பா இது? டவுட்டாகவே தான் இருக்குது. இந்த இடத்துல குதிக்கணுமோ? இப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ நான் சொன்ன உடனே நீங்கள் வந்து லைக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்பிங் மனசு இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். நான் சொன்ன உடனே லைக் பண்ணாதவங்க வந்து ஹெல்பிங் மைண்ட் வந்து ஒரு 2% 5% தான் இருக்கும். அப்படி நான் சொன்ன உடனே அடுத்த செகண்ட் ஹெல்ப் பண்ணுமே அப்படி சொல்லிட்டு லைக் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 100% ஆஃப் மைண்ட் வந்து ஹெல்பிங் மைண்ட் தான். ரொம்ப ஸ்வீட்டான பர்சனாக இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து யார் யார் லைக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் லைக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ கமெண்ட்டில் வந்து நிறைய என்னென்ன கேம் ப்ளே போடலான்னு சொல்லியிருந்தேன். யாருமே சொல்லவே மாட்டேங்க. ஸோ அதனால் சீக்கிரமாக வந்து என்ன பண்ணுவேன்னா இப்போது ஓடி போய் சட்டுன்னு நீங்கள் ஒரு ஹெல்பிங் பர்சனாக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போய் என்ன பண்ணுங்க, என்ன கேம் வேணும், உங்களுக்கு பிடிச்ச கேம் ஏதாவது சொல்லுங்கள். மைண்ட் கிராஃப்டாக இருந்தாலும் சரி, இல்லை ரோப்ளாக்ஸில் இருந்தாலும் சரி, இல்லை ஆரோ கேம்ஸில் இருந்தாலும் சரி, எந்த கேம்ஸாக ரோப்ளாக்ஸில் மட்டும்தான் நான் சொல்ல நீங்கள் உங்களுக்கு என்ன கேம்ஸ் மினி கேம்ஸாக இருந்தால் கூட சொல்லுங்கள், நான் போடுறேன். கன்ஃபார்மாக உங்களுக்காக, என் வியூவர்ஸ்க்காக, என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் போட்டே தருவேன். லைக் போடுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே சரி நான் போட்டு தான் சொல்லுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன கேம் ப்ளே வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். தைரியமாக கூச்சப்படாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கேம் ப்ளேயே போட்டுறேன். ஓகேவா? இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா போர்கை நான் தான் ரொம்ப போரான காயம். இப்போது போரான பையன், ஐ மீன் ஏழை பையன். இப்போ அந்த வினோட கிராஸ் திஸ் பாடி ஸ்பாட்டு, இது வந்து இந்த பாடி பார்ட்லாம் கிராஸ் பண்ணுமோ? புரிஞ்சிச்சு கைஸ். அப்பயும் இப்படியே போடலாமே. நோ, பாடி பார்ட்லாம் இப்படியே போகலாமே. எது கஷ்டப்பட்டு அப்படி போனேன், இந்த சைடு போகலாமே சொல்லிட்டு போனேன். அப்போ தான் விளைவுகள் தெரிய வந்தது. மேலே கூட நிற்கலாமா? ஓகே, எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாதது அப்படியே நேராக போயிட வேண்டியதான். கடவுளே, மேலே நிற்கலாமாடா? நிற்க முடியாது. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு கைஸ். தான் இது பண்ணியிருப்பேன். அப்போ ஜஸ்ட்டு மிஸ் கைஸ் தான் வந்து அப்படியே கீழே விழுந்துருப்போம். மண்டை அப்படியே செதறி இருக்கும். நிற்கிறோம். யாருது இது பாடி? ஒருவேளை எனக்கு முன்னாடி ஒருத்தர் தையத்தக்கன்னு குடிச்சிட்டு வந்தானே அவனோட தான் இருக்குமோ? சரி கைஸ், இந்த ஸ்டேஜை தாண்டணும்னா உங்களுக்கு அப்படி ஹெல்பிங் மனசு இருந்தால் செகண்ட் சான்ஸு. ஹெல்பிங் மனசு உங்களுக்கு இருந்துச்சுன்னா வந்து டப்புன்னு லைக் பண்ணுறேன் பார்ப்போம். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தாண்ட முடியும். நீங்கள் அது பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக போய் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர், வேறு லெவல். பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். போடலாம். இப்போ நான் வந்து இப்படி போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்படி போனால் ஒன்றுமே அதே இடத்துக்கு தான் வந்து சேர்ந்துருக்கணும், போக முடியுது. ஸோ வந்து இந்த இடத்துல தான் போய் ஆகணும். ட்ரெயின்குள்ளே தாண்டி போய் ஆகணும். சார்ஜ் 2% தான். நான் எப்பப்பெல்லாம் வந்து ரோப்ளாக்ஸ் கேம் ப்ளே பண்ணுறேனோ அப்பப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் ஒன்றும் சார்ஜ் இல்லைன்னா எதுவுமே இல்லை, சுத்தமாக. சரி கைஸ், நீங்கள் என்ன பண்ணுங்கள், சட்டுன்னு உங்கள் ஃபோனை பாருங்கள். உங்கள் ஃபோனில் வந்து எத்தனை பர்சன்டேஜ், இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஃபோனில் எத்தனை பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் ஃபோனில் எத்தனை பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு. என்னடா இது பிரச்சனை? தாண்டதுக்குள்ளே எனக்கு வந்து அப்படி மூச்சு வாங்கி போடுச்சு. நான் குதிக்கவே இல்லையடா. என்ன பைமன கால் தரையில பட்டுச்சு கைஸ். குடிச்சிட்டே இருக்கேனே. இல்லை
கைஸ் நான் பண்ணுற வேலையில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த பாடி மேலே குதிக்க முடியலான்னு பார்ப்போம். குதிக்க முடியுது கைஸ், செம்ம. ஐயோ கொஞ்சம் கால் பட்டுருச்சு. சரி கைஸ், ஏதோ கேம் பிளே முடிச்சுக்கலாம். ஏன்னா எல்லோரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லோரும் வந்து சொல்கிறத பார்த்தீங்கன்னா வந்து கேம் பிளேயே ஃபுல்லாக முடிக்க மாட்டீங்க, ஆஃப்லேயே முடிச்சு போகிறீங்க, அது பார்ட்டும் கூட போட மாட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. சார்ஜ் கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறது கைஸ்? நீங்கள் என்ன பண்ணுங்கள், சட்டுன்னு போய் ஃபோன் எடுத்து இந்த வீடியோ பார்க்குறவங்க டப்புன்னு வந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த வீடியோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ எண்டே இல்லை, நான் வந்து பார்ட் 2 போடுறேன். இந்த வீடியோவை பார்ட் 2 போடுறேன், கவலைப்படாதீங்க. கன்ஃபார்மாக போட்டுறேன். அடுத்த வாட்டி ஃபுல்லாக போடுறேன், கவலைப்படாதீங்க. ஆனால் என்ன பண்ணுங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்க்குறவங்க. அப்புறம் உங்கள் ஃபோனில் எத்தனை % சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டட்டா பை பை ஃப்ரெண்ட் டிஜி, பை காய்ஸ்.